ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பண்ண FPV ட்ரோனுக்கு ஒரு லித்தியம் அயான் பேட்டரி பேக் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்களா எந்த ட்ரோன் பண்ணாலும், FPV ட்ரோன்ல எந்த ட்ரோன் பண்ணாலும் அதுக்கு ஒரு பேட்டரி எப்படி செலக்ட் பண்ணுமோ, இல்ல நீங்களே ஒரு பேட்டரி பேக் பண்ணுனாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ட்ரோன் பேட்டரிஸ் பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு லித்தியம் அயான், இன்னொன்னு லைப்போ பேட்டரிஸ். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைப்போ பேட்டரிஸ். இதெல்லாம் லைப்போ பேட்டரிஸ். இது வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்டரி பேக். ஃபர்ஸ்ட் பேட்டரியோட பாராமீட்டர்ஸ் பார்ப்போம். இதை பாத்தீங்கன்னா மொத்தமா mAh போட்டிருப்பாங்க, அதாவது இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி. செகண்ட் பாத்தீங்கன்னா இதோட வோல்டேஜ், இதுல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா சி ரேட்டிங், அதாவது இதால எவ்வளவு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மூணு தான் மேஜர் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் mAh, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு. செகண்ட் வோல்டேஜ், இது எவ்வளவு வோல்டேஜ் சப்ளை பண்ணணும்னு. தேர்டு இதோட டிஸ்சார்ஜ் ரேட், எத்தனை மடங்கு இதால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த ஸ்பெக்ல கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்து தான் நீங்க வந்து பேட்டரியை செலக்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறோம். சரி, எதுக்கு நம்ம லிப்போ பேட்டரி யூஸ் பண்ணோம், எங்க நம்ம வந்து லித்தியம் அயான் யூஸ் பண்ணோம். இப்போ லிப்போ பேட்டரி பாத்தீங்கன்னா ஹை டிஸ்சார்ஜ் ரேட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க லிப்போ பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஹை என்டியூரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. தேர் ஆர் சம் ரெஸ்ட். அது எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ லிப்போனா என்ன, லித்தியம் அயன் என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளே ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பேக், எனக்கு ஹை என்டூரன்ஸ் தான் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை செலக்ட் பண்றேன். அந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக்கை நம்மளே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ என்கிட்ட டேபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் பேட்டரியோட 21700 செல். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இதால 5000, இதோட செல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh 9C டிஸ்சார்ஜ் ரேட். ஓகேங்களா? 5000 mAh 9C டிஸ்சார்ஜ் ரேட் இதால கொடுக்க முடியும். அதே அடுத்த பேட்டரி பாத்தீங்கன்னா BAK, அந்த பிராண்டோட பேட்டரி சேம் 21700 தான். அதுல இந்த பேட்டரி வந்து 5.3 ஆம்ப்ஸ், அதாவது 5300 மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட் இதால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இதோட டிஸ்சார்ஜ் ரேட் பாத்தீங்கன்னா 2C. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா சேம் பேக்கோட பிராண்டு, இது வந்து 5000 mAh, பட் இதோட டிஸ்சார்ஜ் ரேட் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இதால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல எந்த செல்லை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வந்து 30 ஆம்ப்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணும். அப்ப 30 ஆம்ப்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் எடுத்துக்கோமே. சாம்சங் வந்து 5000 mAh 9C. ஸோ 5 9s are 45. 45 ஆம்ப்ஸ் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இந்த பேட்டரி யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணலாம். இது செலக்டட். செகண்ட் பேக்கோட 5.3 mAh பேட்டரி எடுக்கிறோம். இந்த பேட்டரி எடுத்தோம்னா 5300 mAh பேட்டரி வந்து 2C தான் சொன்னேன்னா. ஸோ 5.3 into 2 பார்த்தீங்கன்னா 10.6. ஸோ அப்போ இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ண முடியுமானா இந்த FPV ட்ரோனுக்கு இதை செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 30 ஆம்ப்ஸ் வேணும். ஆனா இதால 10 ஆம்ப்ஸ் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த செல்லை நம்ம யூஸ் பண்ண முடியாது. தேர்ட் பாத்தீங்கன்னா 5000 mAh பேக் பேட்டரி, இதால 3C, அதாவது 5 into 3 15 ஆம்ப்ஸ். இன்கேஸ் நம்ம ட்ரோனுக்கு வந்து நம்ம என்டூரன்ஸ் கம்மியா இருக்கு, இல்ல 30% 40% தான் நான் ட்ரோன் ஃபிளை பண்ண போறேன்னா இந்த செல் செலக்ட் பண்ணலாம். பட் நம்மளோட ரெக்யர்மெண்ட் படி 30 ஆம்ப்ஸ் கொடுத்தாதான் இந்த செல்லை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த செல்லும் ரிஜெக்டட். ஸோ அப்போ வந்து சாம்சங் தான் செலக்டட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேட்டரிஸ் இருக்கும். லைக் மாலிசெல், அது ஒரு பிராண்டு. அந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 13C டிஸ்சார்ஜ் ரேட் இருக்கு. 2800 mAh 13C டிஸ்சார்ஜ் ரேட். அதே மாதிரி ஜென்எக்ஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 4200 mAh 20C. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கிற செல் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பெட்டர், இன்னும் ஃபாஸ்டா போகிறது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ரேட் அதிகமா இருக்க பேட்டரிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து mAh குறைஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5000 mAh 9C சொன்னேன்னா, அதே இந்த ஃபர்ஸ்ட் மோலிசெல் பாத்தீங்கன்னா 2800 mAh தான். ஆனா அது 13C கொடுக்குது டிஸ்சார்ஜ் ரேட். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம சாக்ரிஃபைஸ் கரெக்டாக பிரிச்சுட்டு அதுக்கேற்றாப்ப செல் செலக்ட் பண்ணோம். இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்குது 9C ரேட்டிங்ல இருக்க 5000 mAh சாம்சங் பேட்டரி. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 6S பேட்டரி பேக் இப்போ பண்ண போறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட். ஓகேவா?